ஹலோ காய்ஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, தமிழ் இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 9த் புக் வரைக்கும் உள்ள இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10த் புக் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10த் புக்ல பார்த்தீங்க அப்டின்னா, எழுத்து அண்ட் சொல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்க பார்க்காதவங்க நீங்க பிளேலிஸ்ட்ல இலக்கணத்துல போய் பாருங்க. 10த்ல எழுத்து, சொல் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் இயருடைய இலக்கணம் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். தொகை, நிலை, தொடர். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி தொகைநிலை, தொகாநிலை 8ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுல கொஞ்சம் பிரீஃபா அவங்க குடுத்துருப்பாங்க அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்றது, இப்ப நான் புக் நல்லா ரீட் பண்ணி, ஸோ என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த நோட்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர். அதாவது நெறைய சொற்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அத தான் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் சொற்றொடர்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான். ஸோ இதெல்லாமே. நெக்ஸ்ட் தொகை நிலை தொடருக்குள்ள வந்துரலாம். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன குடுத்துருக்காங்கன்னா, பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும், பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ, வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால், அதனை தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத நான் ஃபுல்லா அப்படி ரீட் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்கன்னா, கரும்பு தின்றான். கரும்பு தின்றான் அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்க, பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும். கரெக்ட்டா? ஸோ கரும்புன்றது ஒரு பெயர்ச்சொல். தின்றான் அப்படின்றது ஒரு செயல குறிக்கிறது. ஒரு வினைச்சொல். ஸோ இந்த பெயர்ச்சொல்லோட வினைச்சொல் என்ன செய்யுது? சேருது. இல்லன்னா இந்த இடத்துல ஒரு பெயர்ச்சொல் வரலாம். அது சேர்றப்போ இடையில வேற்றுமை உருபுகள். அதாவது கரும்பை தின்றான். ஸோ இந்த இடத்துல என்ன வருது? ஐங்கிற அந்த வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. அதத்தான் இதுல குடுத்துருக்காங்க. வினை, பண்பு. ஸோ இந்த உருபுகள் ஏதாவது மறைஞ்சு வந்திருந்துச்சுன்னா, அதத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கரும்பை தின்றான். ஐங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. இத நம்ம என்ன சொல்லணும்னா, வேற்றுமை தொகைன்னு சொல்லணும். ஓகேவா? இதத்தான் தொகைநிலை தொடர்ன்னு சொல்றோம் நம்ம. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அதுல எத்தனை வகை சொல்றாங்கன்னா, 6 வகை சொல்றாங்க. என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஸோ இந்த 6 வகை இருக்கு. ஸோ என்னென்ன ஒவ்வொன்றும் என்னென்ன வகைன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேற்றுமை உருபுகள் மறைஞ்சிருக்கணும். அதுதான் வேற்றுமை தொகை. இதில் பார்த்தீங்கன்னா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஸோ இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொகைன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, மதுரை சென்றார். ஸோ சென்டென்ஸ் எப்படி வரும்? மதுரைக்கு சென்றார். மதுரைக்குன்னு வரும்போது கூன்றது 4ஆம் வேற்றுமை. கரெக்டா? ஸோ அப்போது அந்த 4ஆம் வேற்றுமை உருபு என்ன செஞ்சிருக்கு? அந்த இடத்துல மறைஞ்சிருக்கு. அதைத்தான் நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இதே மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொடர். ஓகேவா? உருபு வெளிப்படையா வந்தா அது வேற்றுமை தொடர், மறைஞ்சு வந்தா வேற்றுமை தொகை. அதான் 2க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. ஸோ நம்ம நார்மலா இலக்கண குறிப்புல படிச்சிருப்போம். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைகள். 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைகள். ஸோ அதோட மீனிங்கே இல்லாம சில பேர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மக்கப் பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாது என்னது அது அப்படின்னு. ஸோ உருபும் பயனும் உடன்தொக்க தொகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மதுரை சென்றான்னு குடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி இதுல வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கணும். பிளஸ் அடிஷ்னலா இன்னொரு வேர்டும் வந்திருக்கணும். அது அதனுடைய இந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை குடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி அந்த வேற்றுமை உருபும், அதுக்கான யூசேஜ் அந்த பயனும் 2மே மறைஞ்சிருந்துச்சுன்னா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது தான் என்னது? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, தேர்ப்பாகன். தேர்ப்பாகன் என்னது? தேரை ஓட்டும் பாகன். இதுல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய யூசேஜ் ஓட்டும் அப்படிங்கிற அந்த பயனும் மறைஞ்சிருக்கு. ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம்? 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு. அதாவது தமிழுக்கு அப்படின்னு வரும்போது கூன்றது 4ஆம் வேற்றுமை உருபு. ஸோ 4ஆம் வேற்றுமை உருபும் செய்யும் அப்படிங்கிற பயன். ஸோ இந்த 2மே மறைஞ்சிருக்கனால இது என்ன சொல்லுவோம்? 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் நமக்கு வேற்றுமை தொகைனா இவ்வளவுதான்.
வேற்றுமை உருபு மறைஞ்சிருந்தா அதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அதோட கூட சேர்ந்து பயனும் மறைஞ்சிருந்தா அது வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைனா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகை. நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகை. அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வினைத்தொகை. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? வேற்றுமை தொகை. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வினைத்தொகை. ஸோ அதை பார்த்துருவோம். வினைத்தொகை அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் இருப்பதுதான் வினைத்தொகை. எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சிடும். வீசு தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதில் வேற்றுமை தொகையில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு தொகைநிலை தொடர் வந்து ஒரு பெயரச்சம் பெயர் சொல்லோட ஒரு வினைச்சொல் என்ன செய்யும்? சேரும் போது இடையில வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வீசு. வீசுன்றது பெயர்ச்சொல் கிடையாது, வினைச்சொல். தென்றல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். ஓகேவா? ஸோ வினைத்தொகையில் ஒரு வினைச்சொல் கூட ஒரு பெயர்ச்சொல் சேரும் போது, ஓகேவா, அதுக்கு இன்பிட்வீன்ல என்ன செய்யும்? ஒரு இடைநிலைகள் வரும். அது காலம் காட்டுறதா இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும்? அது காலம் காட்டுறதா இருக்கும். இப்போ வீசு தென்றல் அப்படின்றத நீங்க 3 காலத்துல எப்படி எழுதலாம்? வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். ஸோ அந்த மாதிரி 3 காலத்தையுமே குறிக்கலாம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி உங்களால பண்ண முடியுது அப்படின்னா அதைத்தான் வினைத்தொகைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? காலம் காட்டுற இடைநிலை இருக்கணும், பெயரச்ச விகுதி வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நடுவில் என்ன வந்திருக்கணும்? காலத்தை காமிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை சொல்லி பார்த்தா தெரியும். வீசு தென்றல், அப்போ வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல். ஸோ இந்த மாதிரி போட முடியுது. அப்போ அது வினைத்தொகை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், கொள் கயிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொள் கயிறு அப்படின்னா கொள் கயிறு, கொன்ற கயிறு, கொள்கின்ற கயிறு, கொள்ளும் கயிறு. ஸோ 3 காலத்தையும் காட்டுது. அது வினைத்தொகை. ஓகேவா? அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு தொகை. பண்பு தொகைனா என்ன? ஈஸி. நமக்கு பண்பு தொகை நம்ம ஈஸியாக போட்டுருவோம். மை விகுதி வரணும், ஒரு பண்பை குறிச்சாலே அது ஒரு பண்பு தொகை தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ செங்காந்தல், வட்டத்தொட்டி, இன்மொழி. ஸோ செம்மை ஆகிய, வட்டமான, இனிமையான. ஸோ இதெல்லாமே பண்பு தொகை. பண்பு தொகை ரொம்ப ஈஸி, நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகைனா என்ன அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள்னு கொடுத்துருக்காங்க. திங்கள் அப்படின்றது இந்த இடத்துல மாசத்தை குறிக்குது. ரைட்டா? ஸோ மார்கழின்றதும் ஒரு மாதம் தான், திங்கள்ன்றதும் ஒரு மாதம் தான். ஓகேவா? ஸோ இப்போ இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது பெயர் பின்னும், அதாவது திங்கள்ன்றது மாசம், பொதுவான பெயர், அது பின்னாடி இருக்கு. சிறப்பு பெயர் முன்னும், அதாவது மார்கழின்னு மாசங்கள் 12 இருக்கு. ஸோ அதில் வந்து பர்டிகுலராக ஒன்றை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ மார்கழி அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது அந்த மாதிரி பர்டிகுலராக சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கணும், அதோடைய பொதுவான பெயர் பின்னாடி நிற்கணும். ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. மார்கழி ஆகிய திங்கள், மார்கழி மாதம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கணும், பொது பெயர் பின்னாடி இருக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் சாரை பாம்பு. பாம்பு வந்து காமன். அப்போது அந்த பாம்பு வகையில் சாரைன்றது ஒரு இனம். ஸோ அப்போது சாரை பாம்பு. ஸோ அப்படி சொல்கிறதுனால இது என்ன சொல்கிறோம்? நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாரை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரா வந்திருக்கு. ரைட்டா? அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா உவமை தொகை. ஸோ உவமை தொகை நமக்கு தெரியும். உவமை பொருளுக்கு இடையில உவமை உருபு மறைஞ்சு வரணும். நார்மலாக வந்து எக்ஸாம்பிள் மலர் கைன்னு கொடுத்துருக்காங்க. மலர் போன்ற கை. ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக நமக்கு வந்து உவமை உருவகம் வந்து குழப்புற மாதிரி இருக்கும். எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இயற்கையோட நம்மளை தான் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம கூட இயற்கையை கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம உவமை உருவகம் ஈஸியாக போட்டுடலாம். கை மலர் அப்படின்னு கொடுக்கலாம். கை போன்ற மலர்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது நம்ம வந்து நம்மளா உருவகப்படுத்திக்கிறது.
ஓகேவா? மலர்க்கை அப்படின்றது மலர் போன்ற கை. அந்த மலர போல நம்ம கை இருக்கு அப்படின்ற மாதிரி உவமைப்படுத்தியிருப்பாங்க மலர. நம்ம கூட. சரியா? ஸோ அதுதான் வந்து உவமை தொகை. ஒரு ஸ்மால் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா நீங்க ரீட் பண்ணா பார்த்துருங்க. இயற்கையோட ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்கணும். நம்ம சம்மந்தப்பட்ட ஒண்ணு பின்னாடி இருக்கணும். அப்படி இருந்தா அது உவமை. இல்ல நம்ம சம்மந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது தான் வந்து இயற்கை இருக்கு அப்படின்னா, அது உருவகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மலர்ன்றது உவமை, கைன்றது உவமேயம், உவம உருபு போன்ற. அடுத்தது என்னது அப்படின்னா, உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 சொல் இருக்கு. அதுக்கு இடையில சவுண்ட் இருக்கணும். அவ்வளோதான். தாய், சேய் அப்படின்னா தாயும், சேயும். அண்ணன், தம்பி. அண்ணனும், தம்பியும். அந்த சவுண்டு 2 பக்கமும் வரும். வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. இன்னொன்னு என்ன குழப்பம் அப்படின்னா, எண்ணும்மை. எண்ணும்மையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து வெளிப்படையாவே வந்திருக்கும். ஓகேவா? வெளிப்படையாவே வந்துருச்சு அப்படின்னா, அது எண்ணும்மை. ஓகேவா? வெளிப்படையா வரல, நம்ம வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கு, மறைஞ்சு வந்திருக்குன்னா, அது உம்மை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குழப்புற மாதிரி இருக்கும். உம்மை, எண்ணும்மை, அப்புறம் உவமை தொடர், உருவகம். ஸோ இதெல்லாம் குழப்பும். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 5 தொகை படிச்சோம். வேற்றுமை தொகை ஒண்ணு படிச்சோம். வினை தொகை படிச்சோம். பண்பு தொகை படிச்சோம். இல்ல இரு பெயரொட்டு பண்பு தொகை படிச்சிருக்கோம். அடுத்தது உவமை தொகை படிச்சோம். இல்லையா? வேற என்ன படிச்சோம்? உம்மை தொகை படிச்சோம். உவமை தொகை, உம்மை தொகை. ஸோ இவ்வளவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா படிச்சிருக்கோம். இல்லையா? ஸோ இந்த எதுவுமே வராம, இதுல எதுலயுமே இல்லாம புதுசா இருக்கிற மாதிரி இருந்தா அதைத்தான் அன்மொழி தொகையில போட்டிருக்காங்க. ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம எத்தனை படிச்சிருக்கோம்? 6 வகையில 5 வகை படிச்சிருக்கோம். வேற்றுமை தொகை படிச்சாச்சு, வினை தொகை படிச்சாச்சு, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை. ஸோ இந்த 5மே இந்த பண்பு தொகை வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அது கூடயே வரும். ஓகேவா? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை. ஸோ இந்த 5மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 5மே வராத ஒரு சென்டென்ஸை தான் எதுக்குள்ள சேர்த்துருக்காங்க? அன்மொழி தொகை. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? வேற்றுமை, வினை, பண்பு, உம்மை, உவமை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைஞ்சிருந்துச்சுன்னா, அது இல்லாம வேற சொல் மறைஞ்சிருந்துச்சுன்னா, அதைத்தான் என்ன சொல்றோம்? அன்மொழி தொகைன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், சிவப்பு சட்டை பேசினார். முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை பேசினார்னா சிவப்பு சட்டை பேசாது. சிவப்பு சட்டை அணிஞ்ச ஒருத்தர் பேசினார். அணிந்தவர். ஸோ இது எதுக்குள்ளயுமே இன்க்ளூட் ஆகாது. வினை தொகையோ, பண்பு தொகையோ, உவமையோ, உம்மையோ எதுலையுமே வராது. அதான் அன்மொழி தொகைன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை உடையவர் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தொகைநிலை தொடரிலேயே சேராததை தான் நம்ம அன்மொழி தொகையில வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து 2வது இயல் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது இயல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புக்குக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின், இந்த இலக்கணத்துல புக்குக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின் பார்த்துருவோம். பலவுள் தெரிக ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இயலோட இந்த செகண்ட் இயல் ஃபுல்லா இருக்கிற சேர்த்து புக் பேக் கொஸ்டின். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? இதுல என்ன நயம் இருக்கு? மோனை இருக்கு, எதுகை இருக்கு. ரைட்டா? பாடுகிறோம், கூறுகிறோம். ஸோ இயைபும் இருக்கு. ஆனா இயைபு இந்த இடத்துல வந்து முரண் கூட இருக்கு. ஸோ அதனால இது வராது. மோனை, எதுகை. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஜூன் 15 அப்ப என்னது? உலக காற்று நாள். நோட் பண்ணிக்கோங்க. உலக காற்று நாள் இன்னைக்கு ஜூன் 15. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றின் ஆற்றலையே பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஸோ இதுல எது கரெக்ட்? எது கரெக்ட்? எது தப்பு? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 வந்து நம்ம உலக காற்று நாளா செலிப்ரேட் பண்றோம். கரெக்ட் தான். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2வது இடம். தப்பு. அடுத்தது, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடிந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் நம்ம தமிழர்கள். கரெக்ட். 1, 3 என்னது? கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, பாடு இமிழ் பனி கடல் பருகி என்னும் முல்லை பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன? பாடு இமிழ் பனிக்கடல் பருகி அப்படிங்கிற முல்லை பாட்டு அடி உணர்த்துற செய்தி என்னது? கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது. அதைத்தான் அது சொல்லியிருக்கு. ஓகேவா? அடுத்தது, பெரிய மீசை வந்தார். இந்த சொல்லுக்கான இது என்னது?
பெரிய மீசைனா என்ன வரும்? பெரிய மீசை உ பெரிய அப்படின்றது ஒரு பண்பை குறிக்குது. ரைட்டா? ஸோ அப்ப அது என்னது? பண்புத்தொகை. பெரிய அப்படின்றது பண்புத்தொகை. ரைட்டா? அடுத்தது கொண்டல். எங்கேருந்து வீசுற காற்றை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிழக்கு பக்கமா வீசுற காற்றை தான் என்ன சொல்லுவோம்? கொண்டல் காற்று. கிழக்கு பக்கம் இருந்து வரும் காற்று என்னது? கொண்டல் காற்று. மேற்கு பக்கம் இருந்து வர்றது என்னது? கோடை காற்று. கோடை காற்று எந்த பக்கம் இருந்து? மேற்கு பக்கம். வாடை காற்று வடக்கு பக்கம். தென்றல் காற்று தெற்கு பக்கம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அதோட கொஷின்ஸ் வந்து ஓவர். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2வது இயலுடைய இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 3வது இயலுடைய இலக்கணம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இலக்கணம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் 6th புக்லேருந்தே போட்டிருக்கோம். L1, L2. ஸோ அதுலேருந்தே ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிட்டோம். 6th, 7th, 8th, 9th வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ரைட்டா? தேங்க்யூ.